ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமாய் இருக்கிறார். எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல். கிமு 560 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது இப்போதிலிருந்து 2500 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் பேசி சொல்லிய வார்த்தைகள். இஸ்ரவேல் தேசத்திற்கு நடக்க போகிற நியாய தீர்ப்புகள், நடக்க போகிற காரியங்கள் இவைகளையெல்லாம் கர்த்தர் சொன்னார். அதன் பின்பு இஸ்ரவேலருக்கு துன்பம் கொடுத்த, இஸ்ரவேலரை தூஷித்த, அவர்களை பரியாசம் செய்த இஸ்ரவேலரின் சத்துருக்களை கர்த்தர் எப்படி பழி வாங்குகிறார் என்பதை குறித்து இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மனிதனை படைத்த போது கர்த்தர் மனிதனை இந்த உலகத்தின் அதிபதியாக வைத்தார். இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாவாக நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பழகி பெருகுங்கள் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க இந்த பூமியில் எந்த காரியம் நடந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே ஒரு மனிதனிடம், தம்முடைய தீர்க்கதரிசி ஒருவரிடம் அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுவார். இது கர்த்தருடைய பழக்கம், அவருடைய குணம், அவருடைய நீதி. அது கர்த்தர் இப்படி செய்வது வழக்கம். இப்படி இருக்க இஸ்ரவேலரை துன்பப்படுத்தின எகிப்தை நான் எப்படி பழி வாங்குவேன் என்று எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இது முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் இதை சொல்லிவிட்டார். இது நடந்து முடிந்து விட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பே நடந்து முடிந்த காரியம். ஆனால் இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் நாம் இதை தியானிக்கிறோம். நினைக்கலாம், கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார், அது நிறைவேறியும் முடிந்து விட்டது, அது ஏதோ ஒரு நாட்டிற்கு. அப்படி என்றால் இன்று நாம் இதை ஏன் தியானிக்க வேண்டும்? முடிந்து போனது அல்லவா? அதனால் இப்படி நினைக்கலாம். ஒரு காரியம் நடந்து நன்றாக புரிந்து கொள்வோம். வேதாகமம் முழுவதும் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தையின் ஒவ்வொரு உறுப்பும், ஒரு எழுத்தின் ஒரு துளி பகுதி கூட தேவையில்லாதது அல்ல. அது மட்டுமல்ல, மிக 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 முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு ஜீவன் எப்படி முக்கியமோ, உயிர் எப்படி முக்கியமோ, அது போல அதைவிட அதிகமாக இந்த உலகத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த வேத வசனம் முக்கியம். அதை உணர்ந்து கொள்வோம். வேத வசனம் இப்பொழுது அற்பமாய் எண்ணப்படுவது இந்த இந்த உலக வரலாற்றில், இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுலபமாக கிடைக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. வேதாகமம் நினைத்தால் யாரும் வாங்கிக் கொள்ளலாம், இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம், பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தின் அருமை உணராத சந்ததியாக இந்த கடைசி கால சந்ததி இருக்கிறது. வேத வசனங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் அதை அசட்டை பண்ணி உலக மகா முட்டாளாக வாழ்கிற சமுதாயம் என்று இருக்கிறது எங்கு. அதை ஒரு புத்தகமாக எண்ணுகிறார்கள். அல்ல, அது அல்ல. இந்த உலகத்தின் ஜீவன் ஆடியது, மனித குலத்தின் ஜீவன் அதில்தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வேத வசனம் இல்லை என்றால் மனித உயிர் இல்லை. அந்த உயிருக்கு ரட்சிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, கர்த்தருடைய ராஜ்யம் இல்லை. வேத வசனத்தை பெறாமல் நம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியாது. தேவ நீதியை, நியாயத்தை நாம் கற்றுக்கொள்வது வேத வசனங்கள் மூலமாக தான். கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு தான் வேத வசனங்கள். இப்பொழுதும் கூட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம், கவனிக்க போகிறோம். இது கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார், நியாய தீர்ப்பை கொடுத்தார் எகிப்து தேசத்திற்கு. அவர் சொன்னார் எசேக்கியேல் ஐயாவிடம், அது நடந்து முடிந்தது. ஆயிரக்கணக்கான வருடங்கள் முடிந்தது. ஆனால் இதை மிக மிக பயபக்தியோடு நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இது முடிந்த கதை அல்ல.
அந்த காலத்தில் எகிப்து தேசத்தில் அக்கிரமம் நடந்தது. எகிப்தியர்கள் செய்த பாவத்திற்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். அப்படி என்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கர்த்தர் என்று நமக்கு தெரியும். அதே பாவத்தை, எகிப்தியர்கள் அன்று செய்த பாவத்தை இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்தால் நமக்கும் இதே நியாய தீர்ப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்று அவர்கள் செய்த பாவத்தை இன்று நாம் செய்தால் நமக்கும் அதே நிலைதான். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த எச்சரிப்பை வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கிறது. இப்பொழுது ஏன் நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டோமே. வேத தியானத்தின் முக்கியத்துவத்தை நாம் சற்று புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்படி என்றால் அன்று எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் இருந்தார்கள், பல தீமைகள் செய்தார்கள். ஆனால் எகிப்தியரை இஸ்ரவேலர் சார்ந்திருந்த காலமும் உண்டு, அவர்கள் உதவியை எதிர்பார்த்திருந்த காலமும் உண்டு. சரி, இன்னொரு காரியம் என்னவென்றால் கர்த்தரின் சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள எந்த காரியத்தை நாம் செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற தெளிவை வேத வசனத்தை பைபிள் முழுவதும் வாசிக்கும் போது நாம் நம் வாழ்க்கையின் காரியங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தேசத்தில் இருப்பவர்களுக்கும், எல்லா காலங்களில் வாழ்கிறவர்களுக்கும், எல்லா வயதினருக்கும் தேவையான ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது பாவம், எது பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்கிற நாம் இதை பயன்படுத்தி கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது நம் வாழ்க்கையை செம்மையான பாதையில் நடத்த முடியும். சரியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதனால் வேத வசனத்தை தியானிப்பது அவசியம். எல்லா வசனங்களையும் படிப்பது அவசியம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை, அதாவது அங்கு இங்கும் விட்டு படிக்க கூடாது. முழுமையாக, தெளிவாக, பொறுமையாக, அமைதியாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் தியானத்தோடு படிக்க வேண்டும். வெறும் வாசித்து கொண்டு போகாமல் அதை ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து, ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொண்டு அடுத்த வசனத்திற்கு செல்ல வேண்டும். இப்படியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு முறை நாம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை படிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கினால் கூட போதுமானது. 1 மணி நேரம் 4-5 அதிகாரங்கள் படித்து முடித்தால் ஒரு வருடத்தில் நாம் ஒரு முறை வேதாகமத்தை படித்து விடலாம். அப்படிதான் படிக்க வேண்டும் என்ற நிலை. 1 மாதம் 2 மாதம் முன்னமே படிக்கலாம், அடுத்து 2 மாதங்கள் சேர்த்து கூட படிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 அதிகாரங்கள் படித்துக் கொண்டு வந்தால் நாம் நேரத்தை கர்த்தருடைய சந்நிதியில் செலவழிக்க அது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அந்த வசனத்தை நமக்குள் நாம் செல்லும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்கான ஒரே வழி கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருப்பதுதான். கர்த்தரிடத்தில் காத்திருப்பது என்றால் என்ன? அவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பது, வேதத்தை தியானித்துக் கொண்டிருப்பது போன்ற காரியங்கள். கர்த்தரை நினைத்திருக்கிற நேரங்கள் தான் காத்திருப்பது. அப்படி என்று பார்க்கும்போது நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை மறந்து வேதத்தை தியானிப்பது என்பது சுலபமாகிவிடும். ஜெபிக்க ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஜெபித்ததும் என்ன ஜெபிப்பது என்று தெரியாது, சீக்கிரம் முடித்து விடுவோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சை இருந்தாலும் நமக்கு ஜெபிக்க முடியாது. ஆனால் வேத தியானம் அப்படி அல்ல. நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்பதை சுலபமாக நாம் செய்யலாம் வேத தியானத்தில். இன்னொரு முக்கியமான நல்ல காரியம் என்னவென்றால் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம். நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு செல்லுகிறது, நல்லதுதான். ஆனால் அதை விட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம் இருதயத்தில் உள்ளே செலுத்தி நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வது மிக மிக சிறந்தது. அதனால் நமக்குள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தம் உண்டாகும். ஜெபமும் வேத வாசிப்பும் 2 கண்கள் போல, இரண்டையும் நாம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அதிக நேரம் வேதத்தை தியானித்து விட்டு அதன் பின்பு ஜெபிக்க நாம் தொடங்கினால் அது மிக பயனுள்ளதா இருக்கும். ஆரம்பத்தில், துவக்கத்தில் இப்படி இருக்கும். நாம் ஜெபிக்க கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் நாம் ஐக்கியமாய் நாம் வளர்ந்த பின்பு அதிக நேரம் ஜெபிப்பது என்பது நமக்கு சுலபமாகிவிடும். அவசியமும் கூட. அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேத தியானமும் தேவை, ஜெபமும் தேவை.
வேத தியானத்திற்கு பின்பு ஜெபிப்பதே சிறந்தது. வேத தியானம் இல்லாமல் வெறும் ஜெபம் அந்த அளவுக்கு நாம் பலனை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி நமக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கு வேத வசனங்கள் உள்ளே சென்றால்தான் அது சுத்திகரிக்கப்படும். அதனால் வேத தியானம் மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். கிமு 592க்கு பின்பாக 22 வருடங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த சமயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இவை. எகிப்து தேசத்தை குறித்து எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன சொன்னார் என்பதை கவனிப்போம். மனிதன் எப்பொழுதும் நன்மையையே விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். நல்லதையே விரும்புகிறோம். நன்மை நடக்க வேண்டும். இன்றைய நாள் எனக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இது இயல்பு. அப்படிதான் இருக்க வேண்டும். அது நல்ல எண்ணம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை வரவேற்கத்தக்கது, நியாயமானது. ஆனால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? அதை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் முட்செடியை நட்டுவிட்டு கனியை எதிர்பார்த்தால் அது எப்படி கிடைக்கும்? கசப்பான காய்களை தருகிற, விதைகளை தருகிற முள் மரங்களை நட்டுவிட்டு இனிப்பான பழங்களை, நல்ல மாதுளம்பழத்தையும் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் நாம் தேடினால் கிடைக்குமா? நிச்சயமாய் கிடைக்காது. எந்த மரத்தை நடுகிறோமோ அந்த கனிதான் அது நமக்கு கிடைக்கும். அதுபோல நாம் நன்மையை விரும்புகிறோம் என்றால் செய்வதும் நன்மையாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை விரும்புகிறோம். நம்மிடத்தில் எல்லோரும் உண்மையாய் இருக்க வேண்டும். எல்லோரும் நேர்மையாய் நடக்க வேண்டும். நியாயமாய் இருக்க வேண்டும். பெரியோர்கள் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறோமா? நாம் பிறருக்கு உண்மையாய் பேசுகிறோமா? நடந்து கொள்கிறோமா? நாம் உண்மையாய் இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? நாம் எதிர்பார்ப்பது நன்மையை, செய்வது தீமையை என்பது இருக்கக்கூடாது. எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்ய. எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அநேக தீமைகள் செய்தார்கள். அடிமைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் நடந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக பரியாசம் செய்தார். அதன் விளைவாக அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்றார்கள். எகிப்தை குறித்து கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் என்ன? ஐயோ, ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள், நாள் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள், நாள் வருகிறது, அது கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது, அது வருகிறது என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் 2 பொருள் உண்டு. அந்த காலத்தில் எகிப்தின் தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்த நியாயத்தில் கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் எகிப்திற்கு அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ற துன்பங்களை பலனாக கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, இப்பொழுது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்புகள் எல்லாம் எகிப்தியர்களுக்கு வரும் என்று எசேக்கியேல் கர்த்தர் சொல்லுகிறார். அதையெல்லாம் கொடுத்து முடித்து விட்டார். இந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அன்று எகிப்தில் இருந்தவர்கள் இன்று வரை உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும் யார் யார் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் பாவம் என்ன என்று பார்த்தால் முக்கியமாக சொல்லலாம், 2 வார்த்தைகளில் சொல்லலாம். ஒன்று கொடுமை, இன்னொன்று அடிமைத்தனம். பிறரை கொடுமைப்படுத்துவதும் அடிமைத்தனத்திற்குள் நடத்துவதும் எகிப்தியர்களின் வேலையாயிருந்திருக்கிறது. இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பு என்ன? கர்த்தருடைய நாள் வருகிறது, அந்த நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் குறிப்பிட்ட அந்த நாள் வரப்போகிறது. அது மிகவும் அருகில் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் நாள். அது மந்தாரமான நாள் என்றால் அதன் பொருள் என்ன? அது மந்தாரமான நாள் என்றால்
மழை மேகம் வரும்போது வானத்தை பார்த்தால் எல்லா பக்கமும் மேகம் சூழ்ந்திருக்கும். மழை வரும்போது அப்பொழுது இருளாய் இருக்கும். அதாவது பகல் நேரத்திலேயே இருள் சூழ்ந்தது போல இருக்கும், வெளிச்சம் இல்லாமல். அதைதான் மந்தாரம் என்று சொல்வார்கள். அது கர்த்தருடைய நாள் வரும்போது அது மந்தாரமா இருக்குமா? அது மிகுந்த நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஒரு பயம். அதாவது மழை மேகம் சூழும் நேரத்தில் ஊருக்குள்ளோ வீட்டுக்குள்ளோ இல்லாமல் காட்டு பகுதிகளில் இருந்தால் அதன் அருமை தெரியும். மழை மேகம் சூழ்ந்திருக்கிறது, நடுக்காட்டில் இருக்கிறோம் என்றால் நாம் எங்கும் ஒதுங்கிக் கொள்ள இடம் இருக்காது. காட்டு பகுதிகளில் ஒதுங்கி நாம் மழைக்கு ஒதுங்கிக் கொள்ள இடம் இருக்காது. அப்பொழுது சற்று பயமா இருக்கும். ஏனென்றால் இருள் சூழ்ந்து வரும்போது ஐயோ எங்கு செல்வோம், என்ன செய்வோம் என்று ஒரு தத்தளிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட மந்தாரமான நாள் கர்த்தர் வருகிறது என்று எதுக்கு சொல்லுகிறார்? அது புறஜாதிகளுக்கு வரும் நாள் என்று சொல்கிறார். அது புறஜாதிகளுக்கு வரும் நாள். அப்படி என்றால் என்ன? புறஜாதிகள் என்றால் யார்? அதாவது மனிதர்கள் 2 வகைப்படுவர். அதாவது இன்னும் நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எகிப்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீய மனிதர்களுக்கு வரப்போகிற, துன்மார்க்கருக்கு வரப்போகிற தண்டனைகள் என்று பொருள். ஒரு நாட்டிற்கு என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளக் கூடாது இந்த நேரத்தில். இந்த காலத்தில் அது ஒரு தேசத்திற்கோ அல்லது ஒரு ஊர் மக்களுக்கோ அல்ல. நிச்சயமாக இது உலகெங்கும் இருக்கிற எல்லா தேசத்திலும் இருக்கிற துன்மார்க்கருக்கு இந்த தண்டனைகள், கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்புகள் வரும். அதனால் புறஜாதியார் என்றால் யார்? அதாவது மனிதர்களுக்குள் நாம் பல பிரிவினைகளை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தாரும் ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்களாக பிரிந்திருக்கிறோம். மொழி வாரியாக பிரிந்திருக்கிறோம். பலவித பிரிவினைகள் மனித குலத்தில் உண்டு. இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்குள் பலவித பிரிவினைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் 2 பிரிவுதான். மனிதர்கள் என்றாலே 2 பிரிவாக தான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த 2 என்ன? ஒன்று நீதியின் பாதையில் நடக்கிற ஜனங்கள், இன்னொரு கூட்டம் அநீதியின் பாதையில் நடக்கிற ஜனக்கூட்டம். அதாவது நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் எப்பொழுதும் நீதியின் மேல் விருப்பமாய் இருப்பார்கள். நீதியாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். முயற்சி செய்வார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நான் கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி வாழ்வேன் என்று அந்த நோக்கத்தில், அதே எண்ணத்தில் வாழ்கிற ஜனங்கள். அவர்கள் தவறும் செய்யலாம், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய மனதின் எண்ணம் இதைதான் ரட்சிப்பு என்று சொல்வது. பரிசுத்தத்தை விரும்புகிற மனம் இருக்கும், அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் வெறுக்கிற மனம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தர் இப்படிதான் பார்க்கிறார். பிறப்பினாலோ ஒரு தேசத்தை வைத்தோ கர்த்தர் யாரையும் தெரிந்து கொள்வதில்லை பரலோகத்திற்கு. அங்கு செல்லாது. படித்தவர்கள் இந்த தேசத்தார் அந்த தேசத்தார் என்று பரலோகத்திற்குள் நுழைந்து விட முடியாது. டிக்கெட் காட்டிக்கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டால் ஒழிய நாம் அங்கு போக முடியாது. கவனித்துக் கொள்வோம். பரலோக சட்டம் வேறு, பூமியில் இருக்கிற அதிகாரங்கள், பேர், புகழ் எதுவும் அங்கு பயன்படாது. எல்லாம் குப்பை. குப்பை மண்ணில் மரித்து போவது போல நம்முடைய புகழும் நம்முடைய முயற்சிகளும் வாழ்க்கையின் சாதனைகளும் இங்கு மரித்து போகிற காரியங்கள். அவைகள் போய்விடும். அதனால் அது நிரந்தரம் அல்ல. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருந்தாலே நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். கவனமாயிருப்போம். இப்படி இருக்க நீதியின் பாதையில் நீதியை விரும்பி, நீதி நியாயமாய், கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளில் கவனமாய் இருந்து வாழ்கிற மனிதர்கள் நீதிமான்கள், கர்த்தருடைய ஜனங்கள். புறஜாதியார் என்றால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல், அக்கிரமத்தை விரும்பி, துன்மார்க்கத்தை விரும்பி, உலக இச்சைகளின் மேல் நாட்டமாய் இருப்பவர்கள். மனதளவில் அவர்கள் உலக ஆசைகளில் மூழ்கியிருப்பார்கள். பணம் சம்பாதிப்பது, உலக இன்பங்களை அனுபவிப்பது போன்ற காரியங்களில் மனதை செலுத்தி வாழ்கிறவர்கள் புறஜாதியார். அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் புறஜாதியார் தான்.
மனதளவில் உலக வாழ்க்கையின் மேல் நோக்கமாய் இருந்து வாழ்கிற யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்களாக சொல்லிக் கொண்டால் அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது. கர்த்தர் சொல்ல வேண்டும், இவள் கிறிஸ்தவள், இவள் என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். நாம சொல்லிக் கொள்வதினால் செல்லாது. இப்பொழுது ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போய் நின்று கொண்டு நான் ஒரு மந்திரி என்று நாம் சொல்லிக் கொண்டால் நாம் மந்திரியாகிவிட முடியுமா? நான் தான் மந்திரி, நான் தான் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி என்று சொன்னால் அது செல்லாது. அவர்கள் சொல்ல வேண்டும், சட்டம் சொல்ல வேண்டும் அல்லவா? அதுபோல நாம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வது அல்ல. கர்த்தர் சொல்ல வேண்டும், இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன், இவள் கிறிஸ்தவள் என்று அவர் சொல்ல வேண்டும். அவர் சொல்லும்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு பிள்ளைகள் ஆக வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, அப்படி இல்லாதவர்களை புறஜாதியார். கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய வழிகளை நடந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். வாழ விரும்புகிறவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தரை நேசிக்காமல் அவரை விரும்புவதில்லை, அவருடைய வழிகள் பிடிக்காது, நீதி நியாயங்கள் பிடிக்காது, உலகத்தில் இன்பமாய் வாழ வேண்டும், உலக இன்பங்களை அனுபவித்தால் போதும் என்று வாழ்பவர்கள் புறஜாதியார். இந்த புறஜாதியாருக்கு தான் கர்த்தர் நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த வேத அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் இந்த இரண்டாம் ரகம் உலக இன்பங்களை அனுபவித்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்கிற ஜனங்களாகிய புறஜாதியாருக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அப்படிப்பட்டவர்களுக்கு உலக இன்பங்களை தேடி உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கர்த்தர் மேல் அன்பு கூறாமல் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எகிப்திலே பட்டயம் வரும், அதனால் ஜனங்கள் அநேகர் அழிந்து போவார்கள். அப்படி அழிந்து போகும்போது, எகிப்தில் அழிவு உண்டாகும் போது எத்தியோப்பியாவில் வேதனை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தியோப்பியாவில் மகா வேதனை உண்டாகும். அங்கிருக்கிற ஜனங்களை அநேகரை பிடித்து கொண்டு போவார்கள். அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலே பட்டயம் வரும், அது எத்தியோப்பியாவையும் சேர்ந்து துன்பப்படுத்தும். எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய ஜனங்களும் கூபியரும் அவர்களோடு கூட உடன்படிக்கைக்குள்ளான ஜனங்களும் அவர்களோடு கூட பட்டயத்தில் விழுவார்கள். பட்டயத்தால் விழுந்து போவார்கள், அழிந்து போவார்கள் என்று பொருள். அநேகர் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். அதாவது எந்தெந்த இன மக்கள், எகிப்திலும் எத்தியோப்பியாவிலும் அழிவு உண்டாகும், அநேகர் அழிக்கப்படுவார்கள். எந்தெந்த இன மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்துக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களும் அழிந்து போவார்களாம். எகிப்து தேசத்திற்கு துணை நிற்கிறவர்கள், ஆதரவாக அன்பாக இருக்கிறவர்களும் சேர்ந்து அழிந்து போவார்களாம். அந்த தேசத்தின் பலத்தின், எகிப்தின் பலத்தின் முக்கியமும் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய பலமும் அழிந்து போகுமா. மிக பெரிய தீமை எகிப்துக்கு வரப்போகிறது. அதன் இராணுவ சேனை அழிந்து போகும் என்பது பொருள். அதனுடைய பலம், ஒரு தேசத்தின் பலம் இராணுவம், அந்த இராணுவமும் அழிந்து போகும் என்று பொருள். தேசம் தாழ்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாழ்வடையும். அதில் மிக்தோல் முதல் செவனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பட்டயத்தினால் அங்கிருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அநேகர் அழிந்து போவார்கள் அந்த தேசத்தின் ஜனங்கள் என்று பொருள். பாழாய் போன தேசங்களில், வீணாய் போன தேசங்களில் அவர்கள் பாழாய் போவார்கள். அழிந்து போகும் பட்டணங்கள், அந்த தேசம் அழிந்து போகும், அந்த தேசத்திற்குள் இருக்கிற ஜனங்களும் அழிந்து போவார்கள் என்று பொருள். அந்த தேசத்தின் நடுவிலே அவர்கள் அழிந்து போவார்கள். பட்டணங்கள் அவாந்திரமாக்கப்பட்டு போகும். அப்படி என்றால் பட்டணம் எல்லாம், ஒவ்வொரு சிட்டி என்று சொல்லுகிறோம், நகரம் என்று சொல்லுகிறோம், அவையெல்லாம் அவாந்திரமாக்கப்பட்டது என்றால் ஒன்றும் இல்லாமல் போனது. அதாவது நகரம் என்றாலே மிகுந்த சத்தமும்
மிகுந்த சலசலப்பும் உள்ள இடமா இருக்கும். அவாந்திரம் என்றால் ஒன்றுமே இல்லாமல் அமைதியா இருப்பது. அப்படி என்றால் பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டு வெட்ட வெளியாய் கிடக்கும். நான் எகிப்திலே தீ கொளுத்தும் போதும் யாவரும் முறிக்கப்படும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எல்லோரையும் நான் அழிக்கும் போது என் வல்லமை அப்பொழுது தெரியும், நான் கர்த்தர் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல இடங்களில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவார். அதாவது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று. ஏனென்றால் அதுவரைக்கும் கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தும் அவர்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கும் பொழுது மனிதர்கள் அவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாக அவர் கோபத்தை நிமித்தம் நியாயத்தீர்ப்பை பல தண்டனைகளை கொடுக்கிறார். அதனால் அப்பொழுது அந்த வலியும் வேதனையும் வரும்போது தெய்வம்தான் நம்மை அடிக்கிறது என்று ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். தெய்வ தன்மையை உணர வேண்டும். தேவ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரை உணர்ந்து கீழ்ப்படிந்து தாழ்மையா இருக்க வேண்டியது அவசியம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.